மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது கர்ம விபாக்க தியானம் செய்ய போகிறோம். சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நாற்காலியில் அமர்ந்திருப்பவர்கள் பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். கைவிரல்களை கோர்த்து கொண்டு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் கண்ணாடியை கழட்டி கண்களை மிருதுவாக மூடி உங்கள் சுவாசத்தையே கவனியுங்கள். உள்ளே செல்லும் மூச்சையும் வெளியே வரும் மூச்சையும் கவனியுங்கள். உங்களுக்கு சரீர, மனம் மற்றும் பொருளாதார, குடும்ப சம்பந்தப்பட்ட எந்த முக்கியமான மிகவும் அவசரமான பிரச்சனைகள், அவசரமாக தீர வேண்டிய பிரச்சனைகள் எது இருக்கிறதோ அதை முதலில் நினைவில் கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் சாதாரணமாக தியானம் செய்யுங்கள். எது முக்கியமாக மிகவும் அவசரமாக தீர வேண்டிய பிரச்சனையோ அதை முதலில் எடுத்து நினைவில் கொண்டு உங்கள் சுவாசத்தையே கவனிக்கும் போது, உங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போது ஓம் என்று உள்ளுக்குள்ளேயே சொல்லிக் கொள்ளுங்கள். மூச்சை வெளியே விடும்போது நம சிவாய என்று வெளியே விட வேண்டும். வாய் திறந்து சொல்ல வேண்டாம். உங்கள் மனதிற்குள்ளேயே அந்த எண்ணத்தை கொண்டு வாருங்கள். மூச்சு உள்ளிழுக்கும் போது ஓம் என்று சொல்வது போல் மூச்சு வெளிவிடும் போது நம சிவாய. எவ்வளவு நீளம் இழுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு மூச்சு உள்ளிழுக்கும் போது ஓம், வெளியே விடும்போது நம சிவாய. வாய் திறந்து சொல்ல வேண்டாம். உங்கள் மனதிற்குள்ளேயே சொல்வது போல் பாவனை செய்யுங்கள். இதே மாதிரி ஒரு 2 நிமிடம் செய்யுங்கள். இந்த பஞ்சாட்சரி மந்திரத்தை சுவாசத்தோடு இணைத்து கர்மாவிலிருந்து விடுதலை பெறப்போகிறோம். சிவனை அழைக்கும் போன் நம்பர் இது. இந்த மந்திரம் மகாதேவனோடு நம்மை இணைக்கும் மந்திரம் இது. கர்ம விடுதலைக்கு பிரத்யேகமான ஒரு முறை. ஆலோசனைகள் பின்னே செல்லாமல் சுவாசம் உள்ளே செல்லும் போது ஓம், சுவாசம் வெளியே இருக்கும்போது நம சிவாய. அந்த மகாதேவனை இந்த 5 எழுத்துக்களால் நம் உள்ளே வரவேற்போம். நாம் சிவனோடு இணைகிறோம். இவ்வாறு சிறிது நேரம் செய்து சுவாசத்தோடு அந்த சிவனையும் இணைப்போம். யாரையும் எந்த ஆலோசனையையும் பொருட்படுத்த வேண்டாம். பஞ்சாட்சரியை சுவாசத்தின் சக்தியோடு இணைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மகாதேவனை நமக்கு அருகில் அழைக்கிறோம். நமக்கு எந்தவித பிரச்சனை இருக்கிறதோ அதை ஒரு முறை நினைவிற்கு கொண்டு வாருங்கள். இன்னும் 1 நிமிடம் சுவாசம் உள்ளிழுக்கும் போது ஓம், வெளியே வரும்போது நம சிவாய என்று சொல்லுங்கள். பூலோகத்தை விட்டு நாம் மகாதேவனோடு இணைகிறோம். மிகவும் ரிலாக்ஸாக நம் மனதில் உள்ள கவலைகளை, கஷ்டங்களை, துக்கங்களை அந்த மகாதேவனிடம் கூறி அதிலிருந்து விடுதலை பெறப் போகிறோம். இன்னும் 1 நிமிடம் பஞ்சாட்சரியை தொடர்ந்து செய்யுங்கள். பஞ்சாட்சரியை சுவாசத்தோடு இணைக்கிறோம். இப்போது அமைதியாக மகாதேவன் நம் முன் வந்து இருப்பது போல் பாவனை செய்வோம். தகதகவென மின்னும் அந்த ஒளி ரூபமான முக்கண்களை உடைய அந்த மகாதேவனை
உங்கள் கண்களின் முன் இருப்பது போல், உங்கள் இஷ்டமான ரூபத்தில் இருப்பது போல் பாவனை செய்யுங்கள். மகாதேவா, கடந்த காலத்தில் நான் செய்த தீய கர்மங்கள் அனைத்திற்காகவும் மிகவும் வருந்துகிறேன். மனப்பூர்வமாக அந்த மகாதேவனிடம் மன்னிப்பு கேளுங்கள். மகாதேவா, கடந்த காலத்தில், கடந்த பிறவியில் நான் செய்த இந்த தீய கர்மத்திற்காக மிகவும் வருந்துகிறேன். நாம் எந்த துன்பத்தை அனுபவிக்கிறோமோ அந்த துன்பத்திற்கான காரணத்திற்கு மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மகாதேவா, நான் படும் இந்த துன்பத்திற்கு நானே காரணம். அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். இரண்டாவது சங்கல்பம். மகாதேவா, இப்போதிலிருந்து, இந்த நிமிடத்திலிருந்து நான் பரிவர்த்தனையோடு இருப்பேன். பரிவர்த்தனை என்றால் மாற்றங்களோடு கூடிய மனநிலையில் நடந்து கொள்ளுதல். மகாதேவா, இந்த நிமிடத்திலிருந்து, இப்போதிருந்து நான் பரிவர்த்தனையோடு இருப்பேன். சத்தியம் செய்கிறேன். யாரையும் வாக்காலோ செயலாலோ மனிதர்களையோ பிராணிகளையோ துன்பப்படுத்த மாட்டேன். அவர்களுக்கு எந்தவித பாதிப்பையும் அளிக்க மாட்டேன். மகாதேவா, நான் பரிவர்த்தனையோடு இருப்பேன். சத்தியம் செய்கிறேன். யாரையும் வாக்காலோ செயலாலோ மனிதர்களுக்கோ பிராணிகளுக்கோ துன்பம் கொடுக்க மாட்டேன். அவர்களுக்கு எந்தவித பாதிப்பையும் உண்டாக்க மாட்டேன். மகாதேவா, யாரையும் வாக்காலோ செயலாலோ மனிதர்களையோ பிராணிகளையோ துன்பப்படுத்த மாட்டேன். அவர்களுக்கு எந்தவித பாதிப்பையும் கொடுக்க மாட்டேன். மூன்றாவது சங்கல்பம். நான் பிராயஷ்சித்தம் செய்து கொள்கிறேன். கடந்த காலத்தில், கடந்த பிறவியில் நான் செய்த அனைத்து தீய கர்மங்களுக்கும் நான் பிராயச்சித்தம் செய்து கொள்கிறேன். எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள். பிராயச்சித்தம் என்றால் சேவை. மகாதேவா, நான் பிராயச்சித்தம் செய்து கொள்கிறேன். கடந்த காலத்தில், கடந்த பிறவியில் நான் செய்த அனைத்து தீய கர்மங்களுக்கும் நான் பிராயச்சித்தம் செய்து கொள்கிறேன். என்னால் முடிந்த சேவையை மனிதர்களுக்கும் பிராணிகளுக்கும் செய்வேன். எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள். மகாதேவா, நான் பிராயச்சித்தம் செய்து கொள்கிறேன். கடந்த காலத்தில், கடந்த பிறவியில் நான் செய்த அனைத்து தீய கர்மங்களுக்கும் நான் பிராயச்சித்தம் செய்து கொள்கிறேன். என்னால் முடிந்த சேவையை அனைவருக்கும் செய்வேன். எனக்கு அவகாசம் கொடுங்கள். எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள். சங்கல்பம் பூர்த்தியடைந்தது. நாம் செய்த தீய கர்மங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்டல், மாற்றங்களோடு கூடிய மனநிலையில் நடந்து கொள்ளுதல், சேவை செய்தல். அந்த மகாதேவனை மனப்பூர்வமாக வணங்கி வந்ததற்கு நன்றிகளை கூறி மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை வைப்போம். மூச்சு உள்ளே செல்லும் போது ஓம் என்றும், வெளியே வரும்போது நமசிவாய என்று மனதிற்குள்ளேயே கூறி சுவாசத்தையே தொடர்ந்து கவனிப்போம்.
2 நிமிடம் இவ்வாறு செய்யுங்கள். இன்னும் 1 நிமிடம். இன்னும் 30 நொடிகள். மெதுவாக கைகளை பிரித்து கண்கள் மேல் வைத்து 5, 4, 3, 2, 1, 0. மெதுவாக கைகளை விலக்கி மெதுவாக இயல்பு நிலைக்கு வரலாம். நன்றி மாஸ்டர்ஸ்.